வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்று நாம் மிக முக்கியமான மற்றும் அதிக சம்பளம் வழங்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பு பிங் ஹையர் என்ற நிறுவனத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சர்வதேச கடன் வசூல், அதாவது இன்டர்நேஷனல் டெப்ட் கலெக்ஷன் சம்பந்தப்பட்ட வேலையாகும். யாரெல்லாம் ஆங்கிலத்தில் சிறப்பாக பேசக்கூடிய திறன் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது, இதன் முழுமையான விவரங்கள், என்ன சம்பளம், எவ்வளவு கிடைக்கும் மற்றும் வேலை நேரம் எப்படி இருக்கும் என்பது பற்றி மிகவும் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். முதலில் இந்த வேலைக்கான பதவி என்னவென்று பார்த்தால், இது இன்டர்நேஷனல் கலெக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வேலைக்கு உங்களுக்கு குறைந்தபட்சம் 1 வருடம் முதல் 6 வருடம் வரை அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சம்பள விகிதத்தை பொறுத்தவரை வருடத்திற்கு 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரை நிர்ணயம் செய்துள்ளார்கள். இது உங்கள் அனுபவம் மற்றும் திறமையை பொறுத்து மாறுபடும். அடுத்ததாக இந்த வேலை எந்தெந்த ஊர்களில் இருப்பவர்களுக்கு பொருந்தும் என்று பார்ப்போம். சென்னை, பெங்களூரு, மும்பை மற்றும் புனே ஆகிய நகரங்களில் வசிப்பவர்கள் இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மும்பையை பொறுத்தவரை அனைத்து ஏரியாவிலும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார்கள். இப்போது இந்த வேலையின் மிக முக்கியமான தகுதிகள் என்னென்ன என்று பார்ப்போம். முதல் மற்றும் மிக முக்கியமான தகுதி, உங்களுக்கு சிறப்பான ஆங்கில அறிவு இருக்க வேண்டும். இது ஒரு சர்வதேச செயல்முறை என்பதால் வாடிக்கையாளர்களிடம் ஆங்கிலத்தில் சரளமாக பேச வேண்டியது மிக அவசியம். அது மட்டுமில்லாமல் 3ஆம் தரப்பு கடன் வசூல், அதாவது தேர்ட் பார்ட்டி டெப்ட் கலெக்ஷன் துறையில் உங்களுக்கு முன் அனுபவம் இருக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்கா அல்லது யுகே போன்ற வெளிநாட்டு வாடிக்கையாளர்களோடு பணிபுரிந்த அனுபவம் இருந்தால் அது உங்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கும். இந்த வேலையின் முக்கிய அம்சம் என்னவென்றால், உங்களிடம் சொந்தமாக கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் மற்றும் வைபை வசதி இருக்க வேண்டும். இதை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார்கள். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது ஒரு வீட்டில் இருந்து வேலை செய்யும் வாய்ப்பாக கூட இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் ஹைபிரிட் மாடலாகவும் இருக்கலாம். ஆனால் சொந்த செட்டப் மற்றும் வைபை கட்டாயம் தேவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிப்பில் தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது. பெண்கள் மன்னிக்கவும், இது ஆண்களுக்கான ஒரு சிறப்பு அறிவிப்பாக இருக்கிறது. இப்போது நாம் இந்த வேலையின் தன்மை பற்றி விரிவாக பேசலாம். கடன் வசூல் துறை என்பது பிபிஓ துறையில் மிகவும் சவாலான மற்றும் சுவாரஸ்யமான ஒரு துறையாகும். இதில் நீங்கள் வெளிநாட்டில் உள்ள வாடிக்கையாளர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசி அவர்கள் வாங்கிய கடனை திரும்ப செலுத்த வைக்க வேண்டும். இதற்கு உங்களுக்கு நல்ல பேச்சுத்திறமை மற்றும் பொறுமை மிக அவசியம். சில நேரங்களில் வாடிக்கையாளர்கள் கோபமாக பேசலாம் அல்லது பணத்தை கட்ட மறுக்கலாம். அந்த சூழ்நிலையை நீங்கள் எப்படி கையாளுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் திறமை. அவர்களை சமாதானப்படுத்தி நிறுவனத்திற்கு வரவேண்டிய பணத்தை வசூல் செய்து கொடுப்பதுதான் உங்கள் முக்கிய பணி. வேலை நேரத்தை பொறுத்தவரை இது யுகே ஷிப் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இங்கிலாந்து நேரப்படி நீங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்கும். பொதுவாக யுகே ஷிப் என்பது மதியம் தொடங்கி இரவு வரை நீடிக்கும். உதாரணமாக மதியம் 1 மணி அல்லது 2 மணிக்கு தொடங்கி இரவு 10 அல்லது 11 மணி வரை இந்த ஷிப் இருக்கலாம். இந்த நேரத்தில் வேலை செய்வது உங்களுக்கு வசதியாக இருக்குமா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் வேலை பார்ப்பது மற்றும் வெளிநாட்டு வாடிக்கையாளர்களோடு பேசுவது உங்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுக்கும். பொதுவாக இது போன்ற பிபிஓ மற்றும் சர்வதேச நிறுவனங்களில் கேப் வசதி, அதாவது போக்குவரத்து வசதி வழங்கப்படும். ஆனால் இந்த வேலை அறிவிப்பில் சொந்தமாக சிஸ்டம் மற்றும் வைபை வேண்டும் என்று கேட்டிருப்பதால் இது ஒரு ரிமோட் வேலையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கேப் வசதி தேவைப்படாது.
நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் சொந்த இடத்தில் இருந்து வேலை செய்யலாம். இது உங்கள் பயண நேரத்தை மிச்சப்படுத்தும் மற்றும் அலைச்சலை குறைக்கும். ஒருவேளை எதிர்காலத்தில் அலுவலகத்திற்கு வர சொன்னால் அப்போது கேப் வசதிகள் பற்றி நீங்கள் நிறுவனத்திடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பெரிய நிறுவனங்கள் இரவு நேர ஷிப்டிற்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதியை செய்து கொடுப்பார்கள். அடுத்ததாக ஓவர் டைம் மற்றும் இன்சென்டிவ் பற்றி பார்ப்போம். கலெக்ஷன் துறையில் மிகச்சிறந்த விஷயமே இன்சென்டிவ் தான். உங்கள் சம்பளத்தை தாண்டி நீங்கள் வசூல் செய்யும் தொகைக்கு ஏற்ப உங்களுக்கு கமிஷன் அல்லது இன்சென்டிவ் கிடைக்கும். நீங்கள் எவ்வளவு திறமையாக பேசி அதிக பணத்தை வசூல் செய்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் சம்பாதிக்க முடியும். பல பேர் சம்பளத்தை விட இன்சென்டிவ் மூலம் அதிகமாக சம்பாதிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஓவர் டைம் என்பது நிறுவனத்தின் தேவையை பொறுத்தது. சில நேரங்களில் அதிக வேலை இருக்கும்போது நீங்கள் கூடுதல் நேரம் வேலை செய்தால் அதற்கான ஊதியமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். பிடிக் ஆர்ட்ஸ் சயின்ஸ் என்று எந்த பட்டப்படிப்பு படித்திருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆனால் ஆங்கில அறிவு மற்றும் கலெக்ஷன் அனுபவம் மிக மிக அவசியம். வேலை தேடுபவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் இந்த வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். தற்போது 2 காலியிடங்கள் மட்டுமே இருப்பதாக அறிவிப்பில் உள்ளது. ஆனால் இது போன்ற நிறுவனங்களில் தொடர்ந்து ஆட்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். அதனால் காலியிடங்களின் எண்ணிக்கையை பார்த்து தயங்க வேண்டாம். நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை உடனே அனுப்புங்கள். எப்படி விண்ணப்பிப்பது என்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வேலைக்கான லிங்கை கொடுத்திருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் செய்து நாக்ரி இணையதளத்தில் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். அது மட்டுமில்லாமல் நிறுவனத்தின் மனித வள மேம்பாட்டுத் துறை அதிகாரியின் அதாவது HR நம்பரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பர் 917259989556. இந்த நம்பருக்கு நீங்கள் அலுவலக நேரத்தில் அழைத்து பேசலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம். இந்த வேலையில் சேர்வதற்கு முன் இன்டர்வியூ செயல்முறை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். முதலில் டெலிபோனிக் இன்டர்வியூ இருக்கும். இதில் உங்கள் ஆங்கில புலமை மற்றும் முந்தைய அனுபவம் பற்றி கேட்பார்கள். அதில் தேர்வானால் அடுத்த கட்டமாக ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நேரில் அழைத்தோ அடுத்த கட்ட நேர்காணல் நடைபெறும். கடன் வசூல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக இருக்கும். உதாரணமாக பணம் கட்டாத ஒரு வாடிக்கையாளரை எப்படி சமாதானப்படுத்துவீர்கள் என்ற கேள்வி நிச்சயம் இருக்கும். அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். நண்பர்களே, இது ஒரு அருமையான வாய்ப்பு. சென்னை, பெங்களூரு, மும்பை மற்றும் புனே ஆகிய நகரங்களில் வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனுபவம் வாய்ந்த ஆண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். நல்ல சம்பளம் மற்றும் இன்சென்டிவ் வாங்குவதற்கு இது ஒரு சரியான தளம். சொந்தமாக சிஸ்டம் மற்றும் வைபை வசதி உள்ளவர்கள் உடனே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ரெஸ்யூம் தயார் செய்வதில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது இந்த சேனல் பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் +96871053824. இந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள். நான் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்கிறேன். வேலை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். யாரோ ஒருவருக்கு இது மிக உதவியாக இருக்கும். இந்த வேலைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். மறக்காமல் செக் செய்து பாருங்கள். இது போன்ற பயனுள்ள வேலை வாய்ப்பு செய்திகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க,
கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலைவாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.